அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் பைக் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. ஓகே, 30 வருடமாக நாங்கள் உங்களுக்கு லைட்டு போட்டு, ஒயர் பிடிச்சி, கொடை பிடிச்சி, மேக்கப் போட்டு, சோறு போட்டு, பாத்திரம் கழுவி, 10 பாத்திரம் கழுவி, உங்களை காருக்குள்ளே உட்கார வச்சு, குழு ரூமில் வச்சு 30 வருஷமாக இங்கே பெப்சி தொழிலாளர்கள்னு ஒரு 1.5 லட்சம் குடும்பத்துக்கு மேலான ஆட்கள் இருக்கிறோம். டைம் இருக்குது. எலெக்ஷன் ஏப்ரலில் தான் வரப்போகுது. இந்த 6 மாதத்தில் இந்த 1.5 லட்சம் பேருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு கொடுத்துருங்க. ஆளுக்கு ஒரு வீடு கொடுத்துருங்க. பைக்கு கொடுத்தாலும் 1.5 லட்சம் பேருக்கு ஒரு பைக்கு கொடுத்து முடிச்சிருங்க. அப்புறமா நீங்கள் இந்த தேர்தலில் வந்துட்டு மக்களுக்கு கொடுங்க. 30 வருஷம் உங்களை இவ்வளோ தூரம் கிரீடம் மாதிரி தூக்கி கொண்டு வந்து வச்சாய் இந்த தொழிலாளர்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெருமை மிகுந்த மனிதன். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் மிக இவர் கேட்குறாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடு, பைக்கு, ஓகேவா, இது வந்து கொடுக்க வேண்டியது தானே இந்த 1.5 லட்சம் தொழிலாளிகள். அவர் வந்து அவங்க பார்த்த வேலைக்கு தான் வந்து கிரீடம் தூக்கி வந்து விஜய் அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. வேலை செஞ்சாங்கன்னா வீடு, பைக்லாம் வந்து கொடுக்கணுமா? அவர் சொன்னது தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதாவது கொடுக்குறேன்னு சொல்ல, அதை உருவாக்கி தர அந்த மாதிரி நிலைமையில் அவங்க வச்சுக்கிறேன்னு சொல்லி தான் அவர் கொடுத்தாரு. அவர் வந்து அது வீடு, பைக் தரேன்னு சொல்லலாம். அந்த சென்ஸ் கூட புரிய மாட்டேது. நீங்களும் இப்படி தான் சினி ஃபீல்டில் இருந்தீங்கன்னு ஒன்றுமே புரியல. ரெண்டாவது வந்து 1.5 லட்சம் தொழிலாளிங்க வந்து அவங்க வந்து சம்பளம் வாங்காமல் வேலை செஞ்சாங்களா, இல்லை சம்பளம் வாங்காமல் வேலை செய்யுங்க, நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்தோடனே ஒரு வீடு, பைக் வாங்கி தரோம் சொல்லி சொன்னாங்களா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நானும் வேலை செய்கிறேன், நிறைய பேர் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க. எல்லாருமே போய் வேலை செய்கிற இடத்துல போய் எனக்கு வீடும், பைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? கேட்டால் வரைக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல சும்மா வேலை செஞ்சீங்கன்னா சொல்லுங்கள், யார் சும்மா பெப்சியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க? இது சம்பளம் எவ்வளோ தெரியுமா? சினிஃபீல்டுக்கு எங்களுக்கு எல்லாருமே தெரியும். சினிஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் சம்பளம் இருக்குது, இல்லை வாரத்தில் சம்பளம் இருக்கும், அப்படிலாம் ஒரு கணக்கு இருக்கும். ஷூட்டிங்கில் அதப்போ சம்பளம் இருக்காது. இந்தமாதிரி விஷயம்லாம் இருக்குது. அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் விஜய் வந்து உங்களுக்கு செய்யலன்றீங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ விஜய் வந்து ஏன் செய்யலன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. பொதுவாகவே சொல்கிறேன், இங்கே அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பிரச்சனை கூட்டிகிட்டு இருக்கு. அதில் வந்து உங்களை கவனிப்பாங்களா, மக்களை பார்ப்பாங்களா, நிறைய விஷயம் இருக்குது. அது வந்து அரசியலுக்கு உள்ள வரவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் நஷ்டம்லாம் என்னன்னு தெரியும். நீங்கள் வந்து வெளியே உட்காந்துட்டு சும்மா வந்து பேட்டி கொடுத்துட்டு உட்காந்து ஈஸியாக உட்காந்துட்டு போகலாம். ஆனால் வந்து சிலவங்களுக்கு அப்படி கிடையாது. அது நல்லா சென்ஸ் புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? இவருக்கு வந்து பைக்கு, வீடெலாம் கட்டி கொடுக்கணுமா? அதான் ஒர்க்கு. மற்ற மக்கள் வந்து கவனிக்க தேவை. அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னார், அந்த பொறுப்புல ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். கட்டித்தரலாம் சொல்ல, ஒரு நல்ல நிலைமைக்கு தமிழ்நாடு மக்கள் கொண்டு வருவோம் தான் சொல்லியிருக்காரு. இந்த சென்ஸ் கூட இல்லை. நீங்களாம் சினிஃபீல்டில் வந்து என்ன பண்ண போறீங்கன்னே தெரியல. இதை பற்றி கமெண்ட் பண்ணுறது வந்து அதை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.